அவங்க ஜூஸ் காஃபி டீ மட்டும்தான் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா மதியம் வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஆமா, அதுவும் உன் கையால. ஆமா, நீ தான் சமைக்கணும். உன் சமையல் எப்படி இருக்குன்னு நாங்க பாக்கணும். அடடா, சோ சாரி. இப்படி திடுதிப்புன்னு லாஸ்ட் மினிட்ல சொன்னா எப்படி? ஆமா, பிஸி வுமன். எனக்கு 24 மணி நேரமே பத்தாது. இதெல்லாம் 1 வீக் முன்னாடியே நீங்க சொல்லியிருந்திருக்கணுமே. ஒரு வாரம் முன்னாடியா? அப்படி நீங்க சொல்லியிருந்தா என்னோட அப்பாயின்மெண்ட் நான் மாத்திருப்பேன்ல. உன் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? நான் கூட உங்கள மாதிரி தான். என் அத்தை மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் தானே. அப்படி சொல்லியிருந்தா என் ஸ்கெடியூலை நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பேன். இப்ப முடியாது. நான் ஒண்ணு பண்றேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் எல்லா ஃபுட்ஸும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, see you soon. சத்யா, உன் ப்ரோக்ராம்ல கொஞ்சம் மாத்தி வையம்மா. இவங்கெல்லாம் விவிஐபிஸ், என்னோட கெஸ்ட். அதான் ஃபுட் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னனே அத்தை. ப்ளீஸ், நீங்க எல்லாருமே இருந்து அத்தை கூட உங்களோட பழைய கதையெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு தான் போகணும். இது என் ரிக்வெஸ்ட். என்னம்மா நீ? உன்னை பாக்கிறதுக்காக தானே நாங்க மெயினா வந்தோம். நீ எங்களோட இருந்தா ஒரு மருமகளா எப்படி நடந்துக்கணும்னு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம்ல. ஆமா, உனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். எங்க கூட சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம்ல. ஐயே, உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு ஆண்டி? அத்தை தானே உங்க ஃப்ரெண்டு, அவங்க கூட நீங்க பேசுங்க. மோரோவர், எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே போர் அடிக்குது. லைட்டா கொட்டாவியே வருது. செல்வநாயகி, என்னடி உன் மருமக இப்படி பேசுறா? சத்யா, நான் என்ன சொல்றேன்னா, அத்தை, நீங்க பெரிய பிசினஸ் வுமன். எப்படி கொடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கீப் அப் பண்றது, எப்படி கிளையண்ட்ஸுக்கு கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்துறது, இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் அத்தை. பழைய கதைய பேசுறதை விட கிளையண்டோட பிசினஸ் மீட்டிங் தானே அத்தை முக்கியம். நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? நான் கிளம்புறேன் அத்தை. ஆன்டீஸ், மறக்காம உங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் மெனுவை நீங்க எனக்கு பிங்க் பண்ணுங்க. எங்க கம்பெனியோட கேட்டரிங் சர்வீஸ் செம்மையா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பை, see you. ஏய் செல்வநாயகி, ஆ, என்னடி உன் மருமக மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டா? பேச்சுல ஒரு நாகரிகம் இல்ல, மேனஸே இல்லையே. நீ நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். நாங்க என்ன லஞ்ச் சாப்பிடவா வந்தோம்? லஞ்சுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ப்ளீஸ், யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீ சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டா? நாங்க பேசினா போர் அடிக்குதான் அவளுக்கு. கொட்டாவி விடுறா. நம்ம 4 பேர்ல நீ தான் எங்குன்னு வேற சொல்லிட்டா. இத நான் ஒத்துக்கவே முடியாது. உன் மருமகளுக்கு ஏதாவது ஐசைட் ப்ராப்ளம் இருக்கா? அவளை பேச விட்டு எங்களை அவமானப்படுத்திட்டியடி. ரொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடுற செல்வநாயகி, இது நல்லதுக்கு இல்ல. இல்ல இல்ல, அப்படி இல்ல. அவ புது மருமக, இப்பதானே வந்திருக்கா. அவளை என் வழிக்கு கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வரும்போது பார்க்கலாம். உங்க மருமக மாதிரி ஆயிடுவா. அண்ணி கொஞ்ச நாள்ல அப்படி ஆக்கிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இது சரிப்படாது, நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்க? வேணும்னா வாங்க, நம்ம எப்பவும் போல எல்லாரும் அவுட்டிங் போலாம். முதல்ல நீ மாமியாரா மாறு, மருமகளை வைக்க வேண்டிய இடத்துல வை, அப்புறம் அவுட்டிங் கேட்டிங்லாம் போலாம். இப்போ நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். ஐயோ, எல்லாரும் இருங்க, நான் தடபுடலா சமைச்சிடுறேன், அத நீங்க சாப்பிட்டு போங்க. சாரி, போலாம். ஐயோ அண்ணி, இதுக்கு மேல நீங்க அசிங்கப்படவே முடியாது அண்ணி. அவ இன்னைக்கு ரொம்ப ஓவரா ஆடிட்டா. உடனடியா நான் அவளை என் வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஐயோ, இவங்க எல்லாரும் வெளியில போய் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட என்னென்னலாம் சொல்ல போறாங்களோ. உங்க மான மரியாதை எல்லாமே கப்பல் ஃப்ளைட்னு ஏற போகுது. Shut up!
இந்த கோவத்தை மருமக கிட்ட காட்டாம என்கிட்ட தான் காட்ட முடியுது இவங்களுக்கு. அண்ணி, காஃபியை குடிச்சு உங்க டென்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அண்ணி. அத கொண்டு போய் அங்க வை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த சத்யாவால என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னோட பிரஸ்டீஜே போயிடுச்சு. இனிமே எவ்வளவு என்ன மதிக்கவே மாட்டாளுங்க. அண்ணி, எவ்ளோ நெஞ்செழு திறந்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும் போது அவ வீட்ல இல்லாம வெளியில கிளம்புவா? கேட்டா கிழவிங்க நீங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது போரா இருக்குன்னு சொல்றா. ஏய் யூ, அவ அந்த வார்த்தையே யூஸ் பண்ணல. இல்ல அண்ணி, நீங்கெல்லாம் வேற ஜெனரேஷன். எனக்கு போர் அடிக்கும், நான் ஷாப்பிங் போறேன்னு சொன்னாலே அதுக்கு அதுதானே அண்ணி அர்த்தம். இனிமே நான் அவங்க மூஞ்சில எல்லாம் எப்படி முழிப்பேன்? அப்படியே எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. உங்களுக்கு இன்னும் பிபி ஏறவே இல்லையா அண்ணி? ஷோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அங்க என் பிபி டேப்லெட் இருக்கு, போய் கொண்டு வா. இருங்க இருங்க. அண்ணி, இந்தாங்க மாத்திரை. அண்ணி, அன்னைக்கு உங்களை கஞ்சி குடிக்க வச்சுட்டா, இன்னைக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டா. ஐயோ, இனிமே நம்ம 2 பேருக்கும் விஷம் கொடுக்கறது மட்டும்தான் அண்ணி பாக்கி. ஐயோ, அது என்னைக்கு நடக்க போகுதோ? ஷட் அப் சுபத்ரா. நான் யாருன்னு தெரியாம அந்த சத்யா நடந்துகிட்டு இருக்கா. என்னோட உண்மையான முகம் தெரியும் போது அவ தாங்க மாட்டா. அண்ணி, நானும் அந்த நல்ல நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணி, சத்யாவோட அப்பாக்கு போன் பண்ணணும் ஞாபகப்படுத்துன்னு சொன்னீங்களே. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. இப்பவே போன் பண்ற இரு. அது கல்யாணம் நாம நினைச்சதை விட ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. சத்யா அடுத்து என்ன பண்ண போறா? என்னது இந்த அம்மா திடீர்னு போன் பண்ணுது? சத்யா ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டா போல இருக்க.